செய்வர்வார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சொற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் வளதங்கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு இருக்கக்கூடிய நாள் பஞ்சாங்க குறிப்புகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். 17/5/2017 வைகாசி மாதம் 3ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய திதி சஷ்டி திதி மதியம் 1:20. இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம், சந்திராஷ்டம நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. கீழ்த்திருப்பதி ஸ்ரீ கலி வரதராஜ பெருமாள் திருமஞ்சன சேவை. சுபமுகூர்த்த தினமான இன்று திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்தில் கிருஷ்ண பகவானை பிரார்த்தனை செய்வது உன்னதமான பலன்களை அளிக்கும். என்ன நேயர்களே, இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்த்தோம். மேலும் இன்றைய ராசி பலனை பார்ப்போமா? மேஷராசி நேயர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல முதல் 4 பாதங்களும், பரணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினம் பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக அமைத்து கொடுக்கும். மேலும் புதிய புதிய விஷயங்கள்ல சந்தோஷமான செய்திகள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள், ரொம்ப நாள் தடங்கள் ஆயின்றிருக்கக்கூடிய விஷயத்துல இன்னைக்கு இனிதே நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில்கள் தொடங்கிறது, புதிய நண்பர்களை சந்திக்கிறது, வெகுநாள் சந்திக்காத சில வாடிக்கையாளர்கள் மூலமாக புதிய வாடிக்கையாளரை சந்திக்கிறது, இது போன்ற நல்ல செய்திகள் நடைபெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். பெண்களுக்கு மேல் படிப்பு, மேலும் ஆராய்ச்சி கல்வி, இது போன்ற கல்வித்துறையில முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும், கல்வித்துறையில அடுத்த நிலைக்கு போகக்கூடிய தன்மைகளும் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. தந்தை தாய் வழியில சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை பார்த்து அதை சரி செய்யக்கூடிய நாட்களாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினம் திருமண காரியங்கள் எதிர்பார்ப்போருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, உன்னதமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு உங்க 12ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறதுனாலையும் 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கங்காட்டியும் செல்வத்துக்கு கவலை இல்லைன்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கோபத்தை தவிர்த்துக்கிறது மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை இல்லை, எனக்கு வேலை தேடின்னு இருக்கேன், வேலை கிடைக்குமா? நிச்சயமாக நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய நண்பர்கள் மூலமாக புதிய வாய்ப்புகள் பற்றிய செய்திகள் கேட்கக்கூடிய நன்னாள். வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் என்பது உண்டு. குழந்தைகளுக்கு படிப்புல முன்னேற்றம் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து மகிழ்ச்சியுடக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுறது, புதிய பிரயாணங்களை மேற்கொள்றது, இங்கிருந்து வேற வேலைக்கு சேரணும்னு நினைக்கிறது, இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள் உங்க காரியங்கள்ல வெற்றி தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல 3, 4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம தினமா இருக்கங்காட்டி புதிய விஷயங்களை ஆரம்பிக்கிறது தவிர்த்துக்கணும். திடீர் பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது, தனக்குள்ள இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை, ஒருவேளை நம்ம அதிர்ஷ்டம் இல்லையோ இது போன்ற சிந்தனைகள் வந்தால் நீங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்ட விஷயங்கள், வாழ்க்கையில ஜெயிச்ச விஷயங்கள், நீங்க முயற்சி எடுத்து சக்சஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் பத்தி மனசுல சிந்தனை பண்ணிட்டு
மனசுல இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை அழித்து நல்ல நிலைக்கு வரோம் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் வச்சுட்டாலே போதும். சந்திராஷ்டம தினம் பெரிய வருத்தத்தை கொடுக்காதுன்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எண்ணிய காரியங்கள் நல்லபடியா முடியும். சிறு சிறு பிரயாணங்கள் என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சகோதரர்களுடைய பிரச்சனைகளை தான் பிரச்சனையாக எடுத்து தீர்த்து அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறது, எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், கெமிக்கல் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இருந்துட்டு இருக்கும். மிருகசீஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான சில பொருட்களும் குழந்தைக்கு தேவையான படிப்பு சம்பந்தமானதுக்குண்டான விஷயங்களும் வாங்கி கொடுத்து மகிழக்கூடிய தினமாகவும் அது சார்ந்த சில விரயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டுன்னு சொல்லலாம். மிதுன ராசிக்கு இன்றைய தினம் எண்ணிய காரியங்கள் வெற்றியும் கொடுக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு சக்தியை கொடுக்கும். கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல அமோகமான தினம் சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கங்காட்டி எந்த ஒரு காரியத்திலையும் யோசிச்சு செய்யறது விசேஷ பலன்கள் உண்டு. மேலும் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்துட்டு இருக்கக்கூடிய தினம். திருமணம் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்லபடியா திருமண செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள், பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வீட்டுல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு ஒற்றுமைகள் கூடக்கூடிய வாய்ப்புகள், மனைவியின் வழியில நல்ல செய்திகள் உண்டு. மனைவிக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கிறது. உத்தியோகத்துல மாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தினமாக இருந்துட்டு இருக்கு. பிறர் மூலமான ஆதரவுகள், பிறர் மூலமான நல்ல செய்திகள், பிறர் மூலமான உதவிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். தூர பிரயாணம் மேற்கொண்டு புதிய நபரை சந்திக்கக்கூடியவங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள், நல்லதை செய்து கெட்டதை செய்கிறவங்களுக்கு சில ஆபத்துகளும் நீரக்கூடிய தன்மைகளாக இருந்துட்டு இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்துக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நினைத்த காரியங்கள் கைகூடும். புதிய பொருட்கள் வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயத்தை பத்தி யோசிக்கிறது, சமயோஜித யோசனையினால காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை பெறக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு. மேலும் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரயாணங்கள் அதிகரிக்கும். வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. வெளிநாட்டுல வேலை செய்யறவாளுக்கு இங்க வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு உன்னதமான வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூர நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் வேலை வாய்ப்பு முன்னேற்றங்கள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தேடுறவங்களுக்கு, புதிய வாய்ப்பு தேடுறவங்களுக்கும் முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கும். பெரிய அதிகாரியின் மூலமாக அவங்க ஒத்துழைப்புல நீ இதை செய்யப்பா, நீ அதை செய்யப்பா, இந்த மாதிரி செஞ்சேன்னா உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், இந்த வேலையில உன் பேரு நல்ல பேரா கிடைக்கும்னு சொல்லி ஆலோசனையின் பிரகாரம் நீங்க செய்யறதன் மூலமாக, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் நீங்க செய்யறதன் மூலமாக வெற்றிகள் என்பது உண்டு. நினைத்த காரியத்தில் கைகூடும் சொல்லலாம். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, கடனை தீர்க்கணும்னு நினைக்கிறவங்க அதற்குண்டான முயற்சி எடுப்பீங்கன்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல கடன் மேலும் வாங்கி புதிய பொருட்களை வாங்கலாம். தொழிலுக்கான புதிய வெற்றிகள் காண்றதுக்காக புதிய பொருட்களை முதலீடாக போடலாம் நினைக்கிறவாளுக்கும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய சுபமான தினம் இன்றைய தினம்னு சொல்லலாம். மற்ற தேவையானவங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய மனோபக்குவங்கள் கொண்டவர்களாக இருப்பீர்கள். இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றி காணும் தினமாக அமைத்து கொடுக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு உன்னதமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்திர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்தில் 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் புதன் இருக்கார், 9ஆம் இடத்துல பார்த்துட்டீங்கன்னா சூரிய பகவானும் செவ்வாயும் உட்கார்ந்து இருக்கு, மேலும் 5ஆம் இடத்துல சந்திர பகவான். சோ இந்த கிரகநிலை இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமண காரியம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டுன்னு சொல்லலாம். பணவரவுகள் இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கிறவாளுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயம் இந்த தினத்துல உண்டு.
வண்டி வாகனங்களை புதுசா வாங்குறது, பழைய வண்டியை வித்துட்டு புது வண்டியை வாங்குறது, ஷேர் மார்க்கெட் தொழிலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினம். வண்டி, கேபு, டிராவல் சம்பந்தமான உத்தியோகம் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய தினமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் விருப்பமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது. புதிய கூட்டுக்கள், தொழிலில் புதிய கூட்டுக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நினைத்த காரியங்கள்லாம் கைகூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் பிரயாணங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க புதிய புதிய விஷயங்கள் எடுத்து பண்றது, மாற்றங்கள் விசேஷகரமாக உண்டு. சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு தைரியமா எந்த காரியத்திலும் செயல்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை போக்கும் விநாயகர் வழிபாடு உன்னதமான வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திரை நட்சத்திரத்துல 2 பாதங்கள், கடைசி 2 பாதங்களும், மேலும் சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கறதுக்கு உச்சிதமான தினம்னு சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்கங்காட்டி தந்தையாருக்கு சிற்சில உடல் உபாதைகள் இருந்துட்டு இருக்கும். அதை பற்றிய தாயார் வேதனைப்படும் பொழுது உங்க மனசும் சின்ன சின்ன வேதனைகளுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். வாகனங்கள்ல போகும்போது சிறு கவனம் என்பது தேவை. சொத்து சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சகோதர ரீதியாக சொத்து சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல சுமூகங்களாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பேசி தீர்த்து சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வழக்குகள்ல வெற்றி காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். எழுத்து மூலமாக பிறருக்கு ஒப்படைக்கக்கூடிய ஒப்பந்தங்கள்ல 1க்கு 2 முறை படித்து அதன் பிரகாரம் கையெழுத்து போடுவது விசேஷ பலன்கள் உண்டு. நடிகர்களுக்கு, அதே மாதிரி பாட்டு சம்பந்தமா இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, புதிய புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அருமையான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் எண்ணிய காரியங்களை ஜெயம் செய்து தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செல்வ செழிப்பு கூடக்கூடிய தினமாக இருக்கும். டெக்ஸ்டைல் சம்பந்தமா வேலை செய்யறவங்களுக்கு, கார்மெண்ட் சம்பந்தமான வேலை செய்யறவங்களுக்கு, துணி சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு உன்னதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதமும், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினம் சிறு சிறு பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் திருமணம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மேல் படிப்புக்கு பதிவு செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாகவும், அரசியல், அரசாங்க சம்பந்தமான நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாக இருந்துருக்கும். மேலும் அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு லாபகரமான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் மனைவியின் வழிகளில் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரிகளுக்கு முன்னேற்றமாகவும் லாபகரமான தினமாக இன்றைய தினம் உண்டு. குழந்தைகளுக்கு படிப்புல முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கும். விவசாயிகளுக்கு சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல லாபம் கூட்டக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. பழங்கள் சம்பந்தமான உத்தியோகம் பண்றவங்க, காய்கறி சம்பந்தமான உத்தியோகம் பண்றவங்க, ரியல் எஸ்டேட் சம்பந்தமான உத்தியோகம் பண்றவங்க, பில்டிங் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான உத்தியோகம் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய சுபமான தினம் இன்றைய தினம். உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. தனுராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பூராட நட்சத்திரத்துல 4 பாதங்கள், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல 2ஆம் இடத்துக்குண்டான சந்திர பகவான் லாபத்தையே கூட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடியதா இருக்கு. பணம் யாருக்காவது கொடுக்கணும்னு சொன்னா கொஞ்சம் கவனம் என்பது தேவை. நீங்க அடைக்கக்கூடிய சில கடன்களை இன்றைய தினத்தில் அடைத்து அதற்குண்டான முடிவுகளை எடுத்து இனிமே கடன் வாங்கப்படாது, இனிமே நம்ம தொழில்கள் இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், புதிய தொழில்களை மேற்கொள்றது,
புதிய புதிய தொழில்களை எடுத்து செய்யறது, நம்ம தந்தையார் பண்ண தொழிலை செய்யலாமே, மேலும் இன்னொரு கடையை ஒன்று ஆரம்பிக்கலாமே, இது போன்ற பல சிந்தனைகள் பல துறைகள் மூலமாக வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் மூலமாக, சொந்த பந்தத்தின் மூலமாக, சகோதர சகோதரிகள் மூலமாக உங்க தொழிலை பற்றி ஆலோசனை செய்வீங்க. அடுத்தது இதை பண்ணலான் இருக்கேன், இது பண்ணலாமா வேண்டாமான்னு அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு உங்க மனசுல நீங்க என்ன பண்றீங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உண்டான சுபமான தினம்னு சொல்லலாம். அப்படி முயற்சி பண்ணும்போது இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான தினமாக அமைத்து கொடுக்கும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இருக்கங்காட்டி உங்களுக்கு தேவையான சில எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை நீங்க இன்னைக்கு வாங்கிப்பீங்க. மேலும் உங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் சேர்க்கிறது சம்பந்தமான சிந்தனைகள் கூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, உன்னதமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல இது செய்யலாமா அது செய்யலாமாங்கிற சில குழப்பங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனா யதார்த்தமா நீங்க ரொம்ப இன்டெலெக்சுவலா இருக்கங்காட்டி உங்களுடைய சமயோஜித புத்தி, உங்களுடைய சமயோதய செயல் எல்லா காரியங்களையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துக்கு நம்ம ஏற்கனவே போயிருக்கிற மாதிரி இருக்கு, ஏற்கனவே இதெல்லாம் நம்ம முடிவு பண்ண மாதிரி இருக்கு, நம்ம நினைச்சதே நடக்குதே, பிறருக்கு நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் நடக்கிறதே அப்படிங்கிற எண்ணங்கள் திடீர்னு தோணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். கணவருக்கு செய்யக்கூடிய தொழில்ல இது பண்ணலாம், நான் உங்களுக்கு இந்த உதவிகள் பண்றேன்னு சொல்லி அதுல பங்கெடுத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். பெண்களுக்கு படிப்புல முன்னேற்றம் காணக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சகோதர அல்லது சகோதரிகளுக்கு திருமண வயது எட்டினவங்களுக்கு திருமண சம்பந்தமான விஷயத்தை வீட்டில் ஆலோசிச்சு அதற்குண்டான முடிவுகளை எடுக்கிறது, அதற்குண்டான பதிவுகளை பண்றது, அதற்குண்டான திருமண சம்பந்தமான விஷயங்களை சொந்த பந்தங்கள்கிட்ட தொலைபேசியில பேசுறது, இது போன்ற நல்ல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டுன்னு சொல்லலாம். ரொம்ப நாள் சந்திக்காத சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்கள் உங்ககிட்ட வந்து சேருவாங்க. கொஞ்ச நாள் வேலைக்கு வராத சில ஆட்கள் கூட வேலைக்கு திரும்பி வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 9, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கங்காட்டி வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் விரயங்கள், திடீர் செலவுகள், ஒரு இடத்துல 4 பேர் போனோம்னா உங்ககிட்ட அந்த பில்லு வர்றது, நீங்க செலவு பண்றது, மற்றவர்களுக்காக நீங்க செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். மேலும் வெளிநாடு பிரயாணம் ஏற்படுறவங்களுக்கு லாபகரமான செய்திகள்னு சொன்னேன். ஆனா பிரயாண களைப்புகளும் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு. ரொம்ப நாள் நம்ம உத்தியோகத்தை பார்த்துட்டோம், இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே, இன்னைக்கு ஒரு நாள் இல்லாம நாளைக்கு போய்க்கலாமே, இப்படி காரியத்தை தள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். 2ஆம் இடத்துக்குண்டான சுக்கிரன் உங்களுக்கு தேவையான பரவல்கள் இன்றைய தினம் வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடியவங்க வீட்டில் உட்கார்ந்து ஆலோசிக்கிறது, அல்லது தாயார் பேர்ல வாங்கிறது, அல்லது மனைவியின் பேர்ல வாங்கலாமா, அல்லது குழந்தையின் பேர்ல வாங்கலாமா, இது போன்ற எண்ணங்கள் கூடக்கூடிய வாய்ப்புகள். ஜோதிடர் சம்பந்தமான ஜோதிடர்களை போய் சந்திக்கிறது, ஆன்மீக குருக்களை போய் சந்திக்கிறது, உங்க தெரிந்த வெல்விஷர்ட்ட போய் இதை பண்ணலாமான்ற விஷயங்களை பற்றி ஆலோசிக்கிறது, இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஆனால் லாபம் நஷ்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் சரிசமமா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 3, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல
11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 5ஆம் இடத்துக்கு உண்டானவர். உங்க ராசியிலேயே சுக்கிரன் இருக்கார். 2ஆம் இடத்துல புதன், 3ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய். நீங்க நினைச்ச காரியங்கள் கச்சிதமா நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்துக்கு உண்டான புதன் 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துல இருக்கங்காட்டி மனைவிக்கு வேண்டி, குழந்தைக்கு வேண்டி, குடும்பத்துக்கு வேண்டி பணவரவுகளை சேமிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள். நீங்க இன்னைக்கு சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை வீட்டுல கொடுத்து இந்தாமா இதுக்கு வச்சிருக்கோம், இதை சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெகு நாள் சேமிக்கணுங்கிற விஷயத்தையே மறந்தங்காட்டி இன்னைக்கு அதற்குண்டான முயற்சிகள் மேலோங்குன்னு சொல்லலாம். வீடு போய் பார்க்கறது, இடம் போய் பார்க்கறது, புதிய ஏதாவது வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான சேமிப்புகள், எதிர்காலத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிறது, இது போன்ற சிந்தனைகள் தோன்றும். புதிய தொழில் தொடங்கலாங்கிற எண்ணங்கள் கூடி வரும். எண்ணிய காரியங்கள் ஜெயமாகவே நடக்கும். அரசியல்ல இருக்கிறவங்க, அரசாங்க சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய சாதுரியமான பேச்சிலும் சாதுரியமான குணத்திலும் வசீகரமான பேச்சையும் கொண்டு உங்களுடைய காரியங்களை பிறர் மூலமாக சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினம் கொடுக்கும்னு சொல்லலாம். சில விரயங்கள் ஏற்பட்டாலும் விரயங்கள் மூலமாக மதிப்புகளும் கிடைக்கக்கூடிய தன்மை இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வினைகளை அறுக்கும் வழிபாடு. என்ன நேயர்களே, மேஷம் முதல் மீனம் வரை, அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரை இருக்கக்கூடிய முழுமையான பலாபலன்களை பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் இன்றைய தினத்துல ஆன்மீக தகவல், இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பு தகவல்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன ஆன்மீக தகவல்ல பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே ராசியில 2 பேர் இருக்கிறது, ஒரே நட்சத்திரத்துல 2 பேர் இருந்துட்டு இருக்கிறது, கணவன் மனைவியும் ஒரே ராசியில இருந்துட்டு இருக்கிறது. சரி, இப்படி இருந்தா என்னென்ன விஷயங்கள் பிரச்சனையாகிறது? ஒரே ராசியில் இருக்கும்போது நேரம் நன்னா இருந்தது அப்படின்னு சொன்னா ரொம்ப அமோகமான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவே நேரம் சரியில்லாத போது அதே விஷயங்கள்ல சில தடைகளும் சில பாதிப்புகளும் உண்டாகி கொடுக்கும்னு சொல்லலாம். சரி, இதிலிருந்து மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு நமக்கு என்ன வழி? இதிலிருந்து மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு என்னென்ன சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு? ஒரே நேரங்கள் இருக்கும்பொழுது அதிர்ஷ்டம் வரும்போது முன்னேற்றமும், அந்த அதிர்ஷ்டம் இல்லாத நேரம் வரும்போது பல கஷ்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள். ஒரு அம்மா ஜாதகம் பார்க்கும்போது அவ கேட்ட விஷயம், சாமி எங்க வீட்டுல பையனுக்கும் எனக்கும் ஆகாது, பொண்ணுக்கும் அவ அப்பாவுக்கும் ஆகாது. பார்த்தா பையனும் நானும் ஒரே ராசி, பொண்ணும் அப்பாவும் ஒரே ராசியா இருந்துட்டு இருப்பா. சரி, இது போன்ற நிறைய சந்தேகங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தா ரொம்ப சுலபமான வழிகள் தான். பிராயஷ்சித்தம் எல்லா விஷயங்களுக்கும் உண்டு, பிராயஷ்சித்தம் எல்லா முறைகளுக்கும் உண்டு. நீங்க என்ன பண்ணணும்னா, நவதானியம் அப்படின்னு சொல்லுவா, 9 விதமான தானியங்கள். இந்த 9 தானியத்துல ஒரு வெத்தலை எடுத்து வச்சு மேல தட்சிணை எடுத்து வச்சு தானிய தானம் பண்ணாலே ரொம்ப மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். யாருக்கு தானிய தானம் பண்ணணும்? கோயில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு தானம் பண்ணலாம். நீங்க அந்த 9 தானியத்தையும் அவங்களை கிழக்கு நோக்கி அமர வைத்து தானியத்தை ஒரு கிண்ணத்துல, புது கிண்ணத்துல போட்டு தானமாக எடுத்து கொடுத்தாலே அந்த நட்சத்திர பிரீதியும் நவக்கிரக பிரீதியும் ஏற்படும்னு சொல்லலாம். இது ஒரு விதமான பரிகாரங்கள். இன்னொன்னு, பூஜை புனஸ்காரங்கள்ல பார்த்துட்டேன்னா நவக்கிரக சூக்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் உண்டு. சோ ஆக இந்த ராசியாதிபதி என்ன கிரகமோ, உதாரணத்துக்கு மேஷராசினா செவ்வாய், ரிஷபராசி அப்படின்னா சுக்கிரன், மிதுன ராசி அப்படின்னா புதன், கடகராசி அப்படின்னா சந்திரன், சூரியனுக்கு சிம்ம ராசி, அடுத்தது புதனுக்கு கன்னி ராசி, சுக்கிரனுக்கு துலா ராசி, விருச்சிகத்துக்கு பார்த்துட்டோம்னா செவ்வாய்ங்கிற அதிபதி, அடுத்தது தனுர் ராசிக்கு குரு, மகர ராசிக்கு சனி பகவான், கும்பராசிக்கு சனி பகவான், மீன ராசிக்கு குரு பகவான். ஆக இந்த எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்குண்டான நட்சத்திர சூக்தம், அந்த கிரகத்துக்குண்டான அதிபதிக்குண்டான நவகிரக சூக்தம்ங்கிற மந்திரத்தை கொண்டு பூஜைகள் செய்யும் பொழுது நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரே நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்.
உதாரணமா இவருக்கு ராகு தசை நடக்கிறது, வீட்டுல அவளுக்கு ராகு புத்தி நடந்துட்டு இருக்கிறது. உதாரணமா அவருக்கு சனி தசை நடக்கிறது, இவருக்கு சனி புத்தி நடந்துட்டு இருக்கிறது, இவருக்கு 7.5 சனி நடக்கிறது. இது போன்ற பிரச்சனைகளும் இந்த நீங்க நவதானியம் தானத்தின் மூலமாக, நவக்கிரக சூக்த மந்திரத்தின் மூலமாக நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆக இனிமே உங்க வீட்டுல ஒரே ராசி இருக்கு, ஒரே நட்சத்திரம் இருக்கு, 2 பேருக்கும் ஆகிறது இல்ல, ஒருவேளை தத்து கொடுக்க சொல்றா, இல்ல பையனை தூரமா வைக்க சொல்றா, இது போன்ற பிரச்சனைகள் இனிமே இருக்காதுன்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் விடுபடக்கூடிய பூஜை புனஸ்காரங்களும் இதுதான்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. என்ன நேயர்களே, இன்றைய ராசி பலன், பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீக தகவலை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார், ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.